மேம் வணக்கம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து யூடியூபர் சித்ராவ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 சிறுவர்களை வந்து பாலியல் ரீதியா வந்து இது பண்ணதுக்காக. ஸோ இத எப்படி பாக்குறீங்க? அவங்க உங்களோட ஃப்ரெண்டு. ஸோ எப்படி இதுக்கப்புறம் இதோட பின்னணி என்னன்னு கொஞ்சம் விவரிக்க முடியுமா மேம்? என்னன்னா நான் ஆக்சுவலி ஃபிலிம் ஆர்டிஸ்ட். இந்த திவ்யா என்னை பார்க்க வந்தவ கண்டென்ட் பண்ற சொல்லி தான் வந்திருக்கா. ஆக்சுவலி மெயின் நோக்கம் என்னன்னா அவளோட ஹெல்த் சம்திங் இஷ்யூ சொல்லி தான் இங்க வந்திருக்கா. ஜிஹெச்ல டெஸ்ட் பண்ணணும், அவளுக்கு அந்த மாதிரி இஷ்யூ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு சொல்லி நான் பேசினேன். அவள்கிட்ட சொன்னேன் உங்க ஊர்ல திருப்பி டெஸ்ட் பண்ணு. ஸோ அவளோட நோக்கம் என்னன்னா இதுக்கு ஒன்று வந்திருக்கா. இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி வீடோ ஹஸ்பண்ட் பிரிஞ்சவங்க, லவ்வர் ஃபெயிலியரு, இந்த மாதிரி சின்ன பசங்களை வயசானவங்களெல்லாம் ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நுழையிறது, நல்லபடியா பேசுறது, சென்டிமெண்டா பேசுறது, சாப்பிடுற மாதிரி நடிக்கிறது, வர்றது போறது எல்லாம் பண்ணுவா. பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுவா. என்னை கூப்பிட்டா நான் அதுக்கு ஒத்துல எனக்கு தேவையில்லை, இந்த மாதிரிலாம் நீ பண்றது அது சரியில்லை அப்படி சொன்னோடனே உன்னை பத்தி நான் அசிங்கமா பேசுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டா. அதை நான் டெலிட் பண்ணதுக்கு நிறைய ட்ரை பண்ண முடியல, என்னால ஸ்டேஷன் வரைக்கும் போனேன், எல்லாம் பண்ண முடியல. அப்புறம் மக்கள் பார்வை சித்ரா மேடம் இல்ல என்ட்ரி ஆறாங்க. அவங்க எப்படி உள்ள வராங்கன்னா ஆல்ரெடி ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றாங்க. அப்படிதான் நான் எனக்கு எப்படின்னா லைவ்ல நான் பேசுவேன். லைவ்ல நான் கேட்டேன் மக்கள் பார்வை சித்ரா மேடமோட நம்பர் வேணும். ஏன் நான் இவங்கள தேடுறேன்னா நானு திவ்யா கார்த்தி 3 பேர் லைவ் போட்டோம் எங்களோட ஆபீஸ்ல. போடும்போது அங்க வந்து மக்கள் பார்வை சித்ரா மேடம் வராங்க, சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. திவ்யா இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, பேசக்கூடாது சொல்லி வார்னிங் பண்றாங்க. திவ்யா பயந்துட்டு என்ன சொல்றா, மக்கள் பார்வை சித்ரா மேடம் வந்துட்டாங்க. உடனே தேனி ஈஸ்வரன் கால் பண்ணி சொல்றா இந்த மாதிரி மக்கள் பார்வை சித்ரா மேடம் வார்னிங் பண்றாங்க, அந்த வீடியோ இருக்குல்ல ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ பிரைவேட்ல போடு. இது ஒண்ணு. இன்னொன்னு கார்த்தி கூட நாங்க கண்டென்ட் பண்ணும்போது, அதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் இப்ப அரெஸ்ட் ஆயிருக்காங்களா, அங்கதான் அவங்க அக்கா வீட்டை தான் ஸ்டே பண்ணோம். அங்க இதே மேட்டர் தான் சொன்னாங்க. என்னன்னா கார்த்தி இருந்தா திவ்யா வந்து அந்த மேடம் ரொம்ப பயப்படுவாங்க, ஏன்னா வந்து ரவுடி பேபியை உள்ள தள்ளி இருக்காங்க சொல்லிட்டு. சோ எனக்கு அப்பா கிளிக் ஆயிடுச்சு, என் வாழ்க்கை எப்படி நாஸ்தி பண்றா, பிரேம் நேம் எல்லாமே நாஸ்தி பண்றா. அவரோட நோக்கம் என்னன்னா அவ சொல்ற விஷயம் நான் பண்ணணும், நான் பண்ணலன்னா அசிங்கமானவ. இப்ப சித்ரா மேடம் உள்ள ஏன் இப்படி பண்றாங்கன்னா அடுத்த மேல பழி போடுறது. இவ இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்துல அப்படிதான் பண்ணுவா. அவங்க ஏன் இவளுக்கு தெரியாதா, 30 வயசு கிழவி, இவளுக்கு தெரியாதா நல்லது கெட்டது எதுவுமே? அவ தப்பு பண்றா, அவ தெரிஞ்சுதானே பண்றா. இப்ப என்னன்னா எங்க போனாலும் அவ எல்லாம் தப்பு பண்ணுவா, ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல போட்டுருவா. இதேதான் நடந்துட்டே இருக்குது, எஸ்கேப் ஆயிட்டே தான் இருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ்காரவங்க எல்லாம் விலகிட்டாங்க திவ்யா கள்ளச்சி பார்த்து. ஏன்னா இவ இந்த மாதிரி தான் பண்றா, ஏன்னா அவளுக்கு ஃபேமிலி கிடையாது, யாருமே இல்ல. மிச்ச யூடியூபர்ஸ்லாம் ஃபேமிலியோட இருக்காங்க, குழந்தை குட்டி அம்மா இல்ல. இப்ப நானும் அதே மாதிரி தான், நான் ஹஸ்பண்டோட பிரிஞ்சுதான் இருக்கே தவிர நான் வந்து என் ஃபேமிலியோட இருக்கேன், எங்க அம்மா எல்லாம் கூட தான் இருக்கேன் நானு. இது வந்து அவளுக்கு பொறுக்கல. இவ வந்து அவ காசுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா, யாரு எதுவும் பார்க்க மாட்டாவ. அம்மாவையோ அக்கா தங்கச்சியோ, இப்ப இங்க வந்திருக்கானே இங்க ஒரு 4 பேரை புடிச்சுப்பாவ. எதுக்குலாம் கண்டென்ட்க்கு வியூஸ் வேணும், வியூஸ் வந்தாதான் அவளுக்கு காசு ஏறினாதான் அவ என்ன பண்ணுவா. சப்போஸ் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா லாயர்கிட்ட பேசுவா. ஸோ என்கிட்ட ஓப்பனா சொல்றாளு, ஒரு லாயரை புடிச்சேன்னா நாய் மாதிரி 10,000 நான் போட்டேன்னா எனக்கு வேலை முடிச்சுட்டு போயிட போறாங்க, நான் ஜெயில இருந்தவ தானே அப்படி சொன்னா எனக்கு அது ஷாக்கிங். ஆக்சுவலி அவ ஜெயில இருந்து சத்தியமா எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த சண்டை நடக்கும்போது அப்படி பேசினா. ஸோ எனக்கு சித்ரா மேடம் எப்படின்னா அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் வச்சேன், நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணேன். அதுக்கு பிஃபோரா கால் அடிச்சு எடுக்கல, மெசேஜ் பண்ணல. எனக்கு லைவ் மூலயமா தான் அவங்க நம்பர் கொடுத்தாங்க 2-3 பேரு. ஆனா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது மித்த இடத்த நான் ஹெல்ப் கேட்கும் போது நீ அவளை அடி, அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு மேக்சிமம் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, கைய கும்பிடுறாங்க இந்த இதே வேணா கேஸ் சொல்லிட்டு. அப்புறம் சித்ரா மேடம்கிட்ட நான் வந்து அன்னைக்கு அடிக்கிற எடுத்துட்டாங்க. என்னம்மா யாருமா அப்படி என்ன சொன்னேன், இந்த மாதிரி நடந்திருக்கு. சரி நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நீ வீடியோ போடு, அப்பதான் நான் ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போட்டேன். அப்புறம் அவங்க வந்து அந்த எனக்கு போட்டாங்களே என் வீடியோஸ், அது ஹைட் பண்ணிட்டா, யாரு திவ்யா ஹைட் பண்ணிட்டா. அதுக்கு அடுத்த நாள் போட்டா. அப்புறம் என்ன தூண்டுறா அவ, நீ வா பண்ணு பண்ணு. ஏன்னா அவ ஏற்கனவே 4 பேர்ட்ட அட்வான்ஸ் 4-5 பேர்ட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. சோ இது ஒரு மெகா தப்பு இல்ல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆக்சுவலி நான் வந்து என் ஹஸ்பண்ட்கா போராடிட்டு என் வாழ்க்கைக்கா நான் யூடியூபருக்கு உள்ள வந்திருக்கேன் நானு. சோ இந்த மாதிரி அவ காசுக்கு என்ன பண்ணுவா. இன்னொரு ரீசன் அவளுக்கு காசு எதுக்கு வேணும்னா, அவங்க அக்கா பொண்ணு இருக்கா சிபிஎஸ்ல படிக்கிறாளாம், அவளை படிக்க வைக்க அக்கா செலவு கொடுக்க, அம்மாவுக்கு செலவு கொடுக்க. அது வளர்த்த அம்மா, அது சொந்த அம்மாவும் கிடையாது. இப்ப அந்த ஊர்ல இவள விடல.
காரணம் இந்த மாதிரி பண்ணிட்டு வருவா, 2 நாள் இருப்பா, வேற எங்கேயும் போயிருவா. எல்லா வீட்டுக்கும் போவா, எல்லா புருஷன் என் புருஷன் தான் சொல்லுவா அவ. அவ பேசுனா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி இருக்கும், அவ கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது மக்களும் என்னன்னா திட்டிதான் இருக்காங்க. பட் அவ என்ன சொல்றா, மக்கள் என்ன திட்டினாலும் பிரச்சனை இல்லையா, அவளுக்கு வியூஸ் வருதா, கமெண்ட் வருதா, அதுதான் மேட்டர் சொல்லுவா. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் பார்வை சித்ரா மேடம் வந்து இப்ப மாட்டி விடுறதா பாக்குறா. ஏன்னா எல்லா இடத்துக்கும் இதேதான் பண்ணிருக்கா மேடம். சப்போஸ் மக்கள் பார்வை சித்ரா மேடம் வந்து நான் அப்படி பண்ணணும், ஒரு இஷ்யூ எது இருந்துச்சுன்னா இவங்க இந்த மாதிரி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கவே மாட்டாங்களே. இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து இன்னைக்கு ஸ்டேஷன்ல இதுலயே வச்சு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சித்ரா தான். ஸோ அவங்க தான் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தராமன், சித்ரா, அப்புறம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா, இவங்க 4 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அக்யூசேஷன் வைக்கிறது வந்து சித்ரா மேல தான் வைக்கிறாங்க. அவங்க தான் எங்களை வீடியோ எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அவங்க எடுக்க சொன்னாங்களா? நான் சொல்ற காமன் சென்ஸ் வேணும்ல சார். பாருங்க, இப்ப மக்கள் பார்வை சித்ரா மேடம் சப்போஸ் அவங்க கேங்ல இருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க? புரியுதுங்களா? இப்ப அவங்களே மரிச்சு கிரிச்சு பண்ணலாமே. அவங்க எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிட்டா எல்லா பேரும் உள்ள போவாங்கல்ல. புரியுதுங்களா? இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, சரியா? இவங்க ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்காங்க. நான் அதை ஏற்கனவே இப்ப சொன்னேன்னு, இந்த பொண்ணு என்ன செய்வா, அவ தப்பு பண்ணுவா, ஆனா பள்ளி என்ன சொல்லுவா, அவங்க தான் என்ன பண்ணாங்க, அவங்க தான் பண்ண வச்சாங்க. ஏன் அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு தெரியாதா? 30 வயசு கிழவி தானே. புரியுதுங்களா? அன்னைக்கு சரி அவங்க பண்ண வைக்கிறா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. யாரு? திவ்யா கலச்சி கொடுத்துருக்கணுமே, ஏன் கொடுக்கல? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் யாரு கொடுத்தாங்க? சித்ரா மேடம் தானே கொடுத்தாங்க. அதுவும் 1 மாசத்துக்கு பாருங்க, நானும் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன் அவங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல பாருங்க, நானும் தனியா போட்டிருக்கேன். 1 மாசமா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், திவ்யா அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி. இதேதான் என்னோட லைஃப் ஃபுல்லா போயிட்டே இருக்கும். ஏன் அவ அப்படியே நான் அதை பண்றேன், ஏன் திவ்யா என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? ஏன்னா மாட்டுவா, ஸ்டேஷன் போலீஸ் இதெல்லாம் அவளுக்கு வந்து ஜூஜுபி மாதிரி தான். இருந்தாலும் வேற என்ன ஆப்ஷன்? அவளே ஒரு வீடியோல ஆடியோலே சொல்லியிருக்காளே, ஓப்பன் டாக்ல சொல்லியிருக்கா. அது சித்ரா மேடம் தான் இருக்கு. யார் என்ன மாட்டி விடுற பாக்குறாங்களோ அவங்க மேல பழி சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிருவேன். ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் எல்லாமே முட்டாளுங்க, மக்களும் முட்டாள். அப்படி ஓப்பன் டாக்கா பேசுறாளே, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இல்ல ஆக்சுவலா வந்து இவங்க ஒரு பக்கம் சொன்னாலுமே வந்து அந்த பசங்களே வந்து இந்த மாதிரி வந்து இவங்க தான் அப்படி பண்ண சொன்னாங்கன்ற மாதிரியான ஒரு டாக்கும் இருக்கு. அதுக்காக தான் கேட்கறேன் நான். இதோட பின்னணி என்ன? ஸோ இவங்க இதை வந்து உண்மையாவே பண்றாங்களா அப்படின்றத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் கேட்கறேன் நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு வந்து இவன் முன்னாடி வேற மாதிரி நடிக்கிறா. யார் நடிக்கிறா? திவ்யா கலச்சி வேற மாதிரி நடிக்கிறா, பின்னாடி வேற, உண்மை அவ வேற. அவளுக்கு வந்து வேலைக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. இவ காசு வர்றது இந்த என்னை கொலை பண்றதுக்கு 10,000 கொடுத்தா, சேலமணிக்கு கொள்றதுக்கு ஒரு அது 10,000 கொடுத்தா, கார்த்திக் கை கால் வெட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா, மக்கள் பார்வை சித்ரா மேல இது பண்றேன். ஏன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிறோம், கொஞ்சம் நாங்க பண்றோம், அவளை நாங்க அவாய்ட் பண்றோம், அப்படி அவளுக்கு பிடிக்கல. அவ என்ன சொல்ல ஒரு வார்த்தை இப்ப இருக்க காதுல இருக்கு, இந்த தமிழ்நாட்டுல வளர்க்கணும்னு நினைச்சா யூடியூபர் இதுல நான் நினைச்சா வளர்க்கலாம், அவ்வளவு நான் கீழே போடணும்னு நினைச்சேன்னா கீழே நான் போட்டு முடிச்சிருவேன். அப்படி ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்ல பேசுறா. நான் ஏன்னா டிக்டாக் செலிபிரிட்டிஸ், நான் என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஏன் நான் இது சொல்றேன்னா, அவ இதுல போட்டோன்னா வியூஸ் அத்தனை பேர் போகுது. அது நல்ல விஷயம்னா ஓகே, கெட்ட விஷயம் என் விஷயத்துல போயிருக்குல்ல, அப்புறம் என் ஃபேமிலியில எவ்வளவு எஃபெக்ட் இருக்கும்? இதுக்கு போலீஸ் கேட்டாங்களா? இல்ல யாருமே கேட்கல. மக்கள் பார்வை சித்திரம்ல காது கொடுத்து கேட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்க குரல் கொடுத்தாங்க. அவங்க பாஸ்ட் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அதுதானே மேட்டரு. அப்ப வந்து நீங்க வந்து இப்ப திவ்யா அவங்க தான் வந்து தப்பா ஃப்ரேம் பண்ணி உங்க சித்ரா அவங்கள வந்து மாட்டி விட்டுட்டாங்கன்ற மாதிரி சொல்றீங்களா? அதான் சொல்லு, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? மக்கள் பார்வை சித்ரா மேடம் கொடுத்தாங்களா? ஆமா ஆமா அவங்க. அப்ப இது காமனா தெரியுது இல்ல நமக்கு, ஏன் அவ்வளவு அநியாயம் பண்றாங்க? ஏன் அவ கொடுத்துருக்கலாமே போதே. இப்ப எனக்கு நடந்திருக்கு, நான் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரூஃப் வச்சிருக்கேன், ஆன்லைன் கம்ப்ளைண்ட். அங்க ரெஜிஸ்டர்ல எங்க லோக்கல்ல இருக்கு ரெஜிஸ்டர். இதுல எப்ப கொடுத்தது? 1.5 மாசம் ஆச்சு. ஏன் அப்பயே பண்ணலாமே? எவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல, அத்தனையும் ஆடியோ போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க சித்ரா மேடம். இவங்க சொல்லிருக்கலாம்ல இந்த மாதிரி, ஆமா என்ன பத்தி தப்பா பேசுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கல? அவங்க ஸ்டேஷன்ல நின்னுட்டு எப்படி சிரிக்கிறா பாருங்க, சிரிச்சுட்டு எப்படி பேசுறா. அவளுக்கு வந்து யாருமே இல்ல, சரியா? சொந்த வீடு இல்ல, சொந்த அம்மா இல்ல, புருஷன் எதுவுமே இல்ல, அந்த தைரியத்துல பேசுறா அவ. ஏன்னா உள்ள போனா என்ன 1 வருஷம் வச்சிருப்பீங்களா, 2 வருஷம் வச்சிருப்பீங்களா? அவள் நல்ல ஜாலியா தான் இருக்க போறா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உள்ள போனா வெளியே வரவே கூடாது, அந்த மாதிரி ஒரு சட்டத்துல போட்டு அவளை உள்ள போடணும். ஏன்னா நான் மட்டும் இல்ல, இதுல நிறைய பேர் இப்படி இருக்காங்க.
இது யூடியூபர்ல கிடையாது, வேற எதுவும் பண்ணி தொலைறாங்க. சித்ரா மேடம் வந்து இவ மாட்டி விடுறதா பாக்குறா. வேற யாரோ வந்தாங்கன்னா அவங்களே மாட்டி விடுவா. ஏன் ரவுடி பேபி மாட்டி விடலாம், இவங்கள எல்லாமே மாட்டி விடலாமே. அவங்க உங்களுக்கே தெரியும் அவங்க எல்லாம் என்ன மாதிரி இல்ல இருக்காங்க, தெரியுமா தெரியாதா? இப்ப உங்க பசங்களை நீங்க ரவுடி பேபிட்ட விடுவீங்களா, இல்ல சிக்காட்ட விடுவீங்களா, இல்ல திவ்யாட்ட விடுவீங்களா சொல்லுங்க? நமக்கே தெரியும் அதாவது தப்பானவங்க நல்லாவே தெரியுது. அப்புறம் என்ன இவ நியாயத்தை பேசுறா? இல்ல ஓகே, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்ரா மேடம் வந்து இப்ப யூடியூபர் சுமதி அவங்க மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த மாதிரி வந்து நான் இது பண்ணதே கிடையாது, ஆக்சுவலா எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் அவங்களும் முன்வைக்கிறாங்க. சோ அதோட பார்வையில அது வந்து உங்களோட பார்வையில எப்படி இருக்கு, அது நீங்க சரின்னு பாக்குறீங்களா? நான் வந்து அவங்கள பத்தி சத்தியமா எனக்கு தெரியாது. பட் அவங்களோட ரீல்ஸ் பார்ப்பேன். அதே மாதிரி அவங்க ஆல்ரெடி விடோ, அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க, டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப தனியா தான் இருக்காங்க, பொண்ணு கூட இருக்காங்க, ஏதோ வளர்றாங்க. ஆனா எப்பவுமே அழுதுட்டு தான் இருப்பாங்க, நான் சிங்கிள் பேரண்ட். நான் சொல்லிட்டேன் நானும் சிங்கிள் பேரண்ட் தான், சரிங்களா? அதுக்கான இல்லாட்ட அழுதுட்டு சொல்லிட்டே இருக்க முடியாது. நமக்கு கஷ்டம் இருந்தா நம்ம போராடிதான் ஆகணும். சோ அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையோ நமக்கு அது எனக்கு தெரியாது. திவ்யா கூட இருந்தது எனக்கு தெரியும். இந்த பொண்ணு கூட எனக்கு யாரு தெரியாது. 2-3 வீடியோஸ் பாத்திருப்பேன். பட் திவ்யாவோட மொபைல்ல சித்ரா மேடம் பாத்திருக்காங்க. என்னன்னா பேரம் பேசியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா நம்ம சொல்ல முடியாது, அது போலீஸ் தான் பாக்கணும். நான் யார் கூட இருந்த பத்தி தான் நான் பேச முடியும். சோ உதயா சுமதி இவங்கன்னா வந்து நான் அவங்க மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா வந்து யூடியூபர்ஸ்ல ஒரு வியூல ஒரு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. சோ இது வந்து லைவா கண்ணால பார்த்துட்டு நான் திவ்யா கலர்ச்சிய மட்டும் தான் சொல்வேன். இல்லன்னா கார்த்தி அவங்கள பத்தி தெரியும், அவங்க அக்கா புருஷன், அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த ஊர் ஜனங்க. ஏன்னா நான் 10 நாள் அங்க இருந்திருக்கே, போயிட்டு எங்க ஊர் பக்கம் தான், அங்க இருந்து 20 மினிட்ஸ் தான். ஸோ இதுதான், நான் வந்து யார பத்தி குறை சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து சிம்பிளா தெரியும். நீங்க நல்லவங்கள ஒரு சின்ன குழந்தைய போய் நீங்க யார்கிட்ட விடுவீங்க? இந்த 4-5 கேட்டகரி இருக்காங்களே, அவங்கள்ட்ட நீங்க விடுவீங்களா ஃபர்ஸ்ட்? அப்ப உங்களுக்கே தெரியணும். இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா அசிங்கம் பண்றதுக்கே வர்றாங்க. சோத்துக்கு வழி இல்ல, ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியல அவங்களால. அடுத்தவங்க கூடி எத்தனை பேர் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சாயந்தரம் வரும்போது இந்த இளவு பாக்குறதுக்கா? இல்ல குழந்தை இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்காக பெத்து இருக்காங்க. இவங்களெல்லாம் அதான் சொல்ற, சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார், ஆக்ஷன் எடுக்கணும். இந்த அம்மா நல்லது பண்ணதுக்கு மக்கள் பார்வை சித்ரா மேடம் நல்ல விஷயத்துக்காக வந்தாங்க. இப்படி பண்ணாது அப்புறம் யார் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க? அப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது, ப்ரொடெக்ஷனே கொடுக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.